ஹாய் காய்ஸ், இப்போ ஒரு புது வீடியோட வந்திருக்கேன். இந்த டைம் வந்து நம்ம ஃபிஷ் கலெக்ஷன் ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. ஏன்னா, எங்கேயுமே கிடைக்காத ரேர் வெரைட்டி, எக்ஸாட்டிக்ஸ் வெரைட்டி வந்து இப்போ நம்ம கலெக்ஷன்ல வந்து வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் ஒன் பை ஒன்னா பார்ப்போம். நெறையா கலெக்ஷன் வந்து ஒரு ஒரு 10 கலெக்ஷன்ஸ் வச்சுக்கலாம். சரிங்களா? அது எல்லாமே கண்டிப்பா எங்கேயுமே கிடைக்காது. ரொம்ப ரேரான வெரைட்டி. அதே மாரி நான் குடுக்குற பிரைஸ்க்கு வெளிய எங்கேயுமே கிடைக்காது. ஸோ அதில வந்து கேரண்டி தான். ஸோ கண்டிப்பா பார்த்துட்டு சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாம நம்ம வந்து புதுசா ஒரு ப்ராடக்ட் சொல்லியிருந்தோம். அது என்ன ப்ராடக்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, தேன் தாங்க. ஸோ தேன் வந்து என்ன வெரைட்டினா, குறிஞ்சி முல்லை தேன் சொல்லுவாங்க. அது ஒரிஜினலு. அது வந்து நான் என்னெல்லாம் டெஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அதிலேயே சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ வந்து இதிலேயே வரும். அந்த வீடியோ வந்து இப்ப பார்த்துட்டு வாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தா ஏதாவது நீங்க இந்த மொய்னா கல்ச்சர் அந்த மாரி நெனச்சுக்காதீங்க. இது வந்து ஒரிஜினல் ஹனி தேனுங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம புதுசா வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இத பத்தி இப்ப நான் சொல்றேன் என்ன ஏதுன்னு. இந்த தேன பத்தி நம்ம பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 100% ஒரிஜினல். இது எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, இதில வந்து நான் பேப்பர் டெஸ்ட்டு, டிராப் டெஸ்ட்டு, ஃபயர் டெஸ்ட்டு எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இது வந்து ஒரிஜினல் மலை தேனு. இந்த தேனோட வெரைட்டி பார்த்தீங்கன்னா, குறிஞ்சி முல்லை தேன் வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து கொடைக்கானல்ல இருக்கிற ஒரு நார்மலா இருக்கிற ஒரு பீப்பிள் வந்து அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சேலும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மகிட்ட இந்த மாரி சொன்னாங்க. ஸோ நாமளும் வந்து இத வந்து எடுப்போம். நாம வந்து ஃப்ரீயா ஒண்ணும் பண்ணல. மார்ஜின் வச்சு தான் பண்றோம். சின்னதா ஒரு மார்ஜின். இதனால அவங்களுக்கு நெறைய பெனிஃபிட் இருக்கு. இது மூலியமா பார்த்து நீங்க ஆர்டர் போடுறீங்கன்னா, அவங்களுக்கு நல்ல ஒரு சேல் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டா இருக்கும்ன்ட்டு இத நம்ம பண்றோம். இது வந்து 100% ஒரிஜினலு. ஸோ எல்லா டிராஃப்ட் அதாவது எல்லா டெஸ்ட்டும் வந்து நான் செக் பண்ணிட்டேன். ஃபுல்லாவே ஒரிஜினலா தான் இருக்கு. இத நான் வந்து சாப்பிட்டும் பார்த்துட்டேன். சூப்பரா இருந்துச்சு டேஸ்ட். டெஸ்டிங் பண்ணேன்னு சொன்னேன்ல ப்ரோ, அது என்ன மாரி அப்டின்னா, பேப்பர் டெஸ்ட்ன்னு சொன்னா எப்டின்னா, ஒரு தேன வந்து பேப்பர்ல டிராப் பண்ணி வைப்போம். அந்த தேன் வந்து அந்த பேப்பர்ல ஊறக்கூடாது. ஸோ அது வந்து டெஸ்ட் பண்ணிட்டேன். அதுல வந்து பாஸ் ஆயிருச்சு. அதுக்கடுத்து டிராப் டெஸ்ட். டிராப் டெஸ்ட் நெறைய இன்ஸ்டாகிராம்லயே பார்த்திருப்பீங்க. அந்த லிக்விடோட தன்மை வந்து தண்ணீல கரையக்கூடாது. அப்படியே வந்து கீழ வந்து தின்னா விழுகணும். ஸோ அதுவும் டெஸ்ட் பண்ணியாச்சு. ஃபயர் டெஸ்ட்னா ஒரு பேப்பர்ல இந்த தேன அப்பி நம்ம ஃபயர் பண்றப்போ பத்தாது. ஸோ இந்த மாரி வந்து நெறைய டெஸ்ட்டும் நான் பண்ணிட்டேன். எல்லாமே 100% ஒரிஜினல். இதுக்கு நான் இவ்வளோ பேசவே தேவையில்ல. நான் பேசுறேன் அப்டின்னா, கண்டிப்பா ஒரிஜினல். நான் டேஸ்ட் பண்ண வரைக்கும் சொல்றேன். இன்னொன்னு என்ன அப்டின்னா, இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 1 கேஜி. அதாவது 1 கேஜிக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும். ஒரு 30 கிராம், 40 கிராம் வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கும். 100% வந்து ஒரிஜினல். நான் ஒரு சின்ன சாம்பிள் சொல்லணும் அப்டின்னா, இந்த தேன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த தேன் பார்த்தீங்க அப்டின்னா, என்னோட தம்பி வந்து வாங்கியிருந்தாரு. ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு 6 மந்த் இருக்கும். சரிங்களா? இந்த தேன் பார்த்தீங்க அப்டின்னா, இந்த பாட்டில்ல வந்த தேன். சரிங்களா? ஸோ இந்த தேன்ல இருக்கிற அந்த கண்டிஷன் பாருங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, சர்க்கரை பாவு. ஸோ முடிஞ்சிருச்சு. இதுதான் வந்து ஃபேக். இதுதான் கலப்படம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஃபுல்லா சர்க்கரை பாவு. இதுவும் அதே 6 மாசத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணது. அதோட லிக்விடோட தன்மைய பாருங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஃபுல்லி ஒரிஜினலு. அதே மாரி உங்களுக்கு பாட்டில் இந்த மாரி தான் வரும். நீங்க வந்து ரொம்ப நீட்னஸா பார்க்காதீங்க. இந்த மாரி வர்றது தான் ஒரிஜினல். அதாவது பாட்டிலுக்காக சொல்லல. நான் வந்து டைரக்ட்டா போட்டு தர்றதுனால நான் சொல்றேன். இதுல உள்ளயே பார்த்தீங்கன்னா, நெறையா மகரந்த பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து நெறையா உள்ள இருக்கு. ஸோ அதனால வந்து 100% வந்து ஒரிஜினல். நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு. இது வந்து 6 மாசம் கழிஞ்சோ, 8 மாசம் கழிஞ்சோ சம்திங். இதுக்கும் நீங்க பார்த்தாலே உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரிஜினல். இத வந்து நாம இப்போ லான்ச் பண்றோம். இது தேனுங்கிறது எல்லாத்துக்குமே தேவைப்படுற ஒரு விஷயம். இந்த குழந்தையிலிருந்து பெரியவங்க வயசானவங்க வரைக்கும் இத நம்ம சாப்பிடலாம். ஸோ உடம்புக்கு ரொம்ப நல்லதான விஷயம் தான். இதோட பிரைஸ் பார்த்தீங்க அப்டின்னா, இது வந்து 1 கேஜி இருக்கு. 1 கேஜியோட இன்னைக்கு ஆன்லைன் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, 1200 அபோவ் தான் வந்து வித்துட்டு இருக்காங்க. நம்மளோட பிரைஸ் வெறும் 700 மட்டும் தான். சரிங்களா? வெறும் ரூ. 700 இது நம்ம குடுத்துறலாம். இதே மாரி இப்ப இந்த தேன் வந்து நீங்க ஃபேக்கு, இது வந்து பொய்ன்னு நீங்க ப்ரூவ் பண்ணிட்டாலும் சரி, எனக்கு அந்த ப்ராடக்ட்ட ரிட்டர்ன் பண்ணிடலாம். நான் வந்து உங்களுக்கு அமௌண்ட்ட ஃபுல்லா ரீஃபண்ட் பண்ணிருவேன். எந்த பார்கிங்கும் இல்லாம. ஓகேங்களா? இந்த மாரி நான் சொல்ல மாட்டேன். நம்மள்ட்ட வர்ற ஒரு ஸ்டாக்னால அது குவாலிட்டியா மட்டும் தான் இருக்கணும். அதே மாரி ரேட்டும் நல்லபடியா குடுப்பேன் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து நம்மளோட ஃபாலோ பண்ற ஒரு விஷயம். சரிங்களா? அதனால இந்த ப்ராடக்ட் நான் கொண்டு வந்திருக்க காரணம் உண்மையாவே ஒரிஜினல் ப்ராடக்ட். நல்ல டேஸ்ட்டா இருக்கு. சரிங்களா? இது வந்து ஒரு 1 கேஜி பாட்டிலோட பிரைஸ் வந்து வெறும் 700 மட்டும் தான். இப்ப பார்த்துட்டு யாருக்கா வேணா புக் பண்ணுங்க. இல்ல இப்ப உங்களுக்கு இதுக்கு யாருக்கும் தேவைப்படல அப்படின்னாலும் பரவால்ல. பக்கத்துல யாராவது தேவைப்படுறவங்க, தேன் வாங்குறவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. இப்ப நம்ம கன்டென்ட்குள்ள போவோம். ரொம்ப சூப்பரான தேன். ஓகேவா? இப்போ அந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. ஸோ அந்த தேன் வந்து 100% ஒரிஜினலு. ஸோ நீங்க வாங்கிட்டு உங்களுக்கு பிடிக்கல, இது ஃபேக்குன்னு நீங்க ப்ரூஃப் பண்ணிட்டீங்கன்னா, ரிட்டர்ன் பண்ணிருங்க. நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து நான் கேரண்டி சொல்றேன்னா, அது வந்து ஒரிஜினல் தேன் தான். ஓகேவா? ஸோ அது யாருக்கான பிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கலெக்ஷனுக்குள்ள போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது புதுசா பாருங்க, சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். நான் தான் இஸ்மாயில். வெல்கம் டூ தி ஸ்மைலி ஃபிஷ் பாண்ட். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஒண்ணா நம்ம பார்க்குற ரேர் அண்ட் வந்து எக்ஸாட்டிக் ஃபிஷ்ல இப்போ நம்ம பார்க்குறது ஜெயண்ட் கோல்டன் துலிப் ஈல்னு சொல்லுவாங்க. இதோட பேர். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ரேரான ஈல் வெரைட்டி. இது வந்து இம்போர்ட் பண்ணி வர்றது. இப்போ நான் முக்காவாசி காட்டுற ஃபிஷஸ் எல்லாமே இம்போர்ட் பண்ணி வர்ற ஃபிஷஸ். நம்ம லோக்கல்ல வந்து சீக்கிரம் ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. கண்டிப்பா இது வந்து நெறைய இடத்துல நீங்க பார்த்துருக்கவே முடியாது. இப்போ நான் காட்டுற வெரைட்டி எல்லாமே ரொம்ப ரேர். நீங்க ஈஸியா வாங்க முடியாத ஒரு வெரைட்டி தான் காட்டுறேன். அதனால சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க. எல்லாமே லிமிட்டடா தான் கிடைச்சது. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். பட் வந்து லிமிட்டடா தான் கிடைச்சிருக்கு. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 அடி இருக்கும். சூப்பரா இருக்கு. ஜெயண்ட்ன்னு சொல்ற அளவுக்கு பெருசாவே இருக்கு. வெறும் 4 பீஸ் தான் இருக்கு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா, ஒரு பீஸ் வெறும் ரூ. 1000 தான் நான் குடுக்க போறேன். ரூ. 1000 எங்கேயுமே நீங்க வாங்க முடியாது. ஒரு நல்ல பிரைஸ்ல நான் குடுக்க போறேன். ஒரு பீஸ் ரேட் ₹1000 மட்டும் தான். ஓகேங்களா? ஸோ சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க. நம்மளோட வாட்ஸ்அப் டீட்டெயில் எல்லாமே ஸ்க்ரீன்ல வரும். பார்த்துட்டு சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க.
நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரேரான வெரைட்டி. இனி அடுத்து காட்ட போறது எல்லாமே அப்படிதான் வரும். ஸோ சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இது நெறைய பேர் லாஸ்ட் டைம் போட்டதுக்கப்புறம் நெறைய ஆர்டர் வந்துச்சு. ஆனா கிடைக்கவே இல்லைங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் இருக்கும்னு நெனைக்கிறேன். 3 மாசத்துக்கு அப்புறம் தான் இப்பவே வந்திருக்கு. இது வந்து கிளவுன் மட் ஸ்கிப்பர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு அழகான வெரைட்டி. இதோட வேலைத்தனம், இது வந்து பண்ற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப நம்மள்ட்ட வந்திருக்கிற சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 1 இன்ச்சுக்கு மேல எல்லாமே பார்க்கலாம். 1 இன்ச்லயும் இருக்கு, 1 இன்ச்சுக்கு மேல இருக்கு. ஒரு 1 1/2 இன்ச்சிலிருந்து 2 இன்ச் வரைக்கும் கூடி பார்க்கலாம். மிக்ஸ் பண்ணி இருக்கிற சைஸ்ல நம்மள்ட்ட இருக்கு. ஸோ இது வந்து மட் ஸ்கிப்பர். நெறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இது வந்து பாதி தண்ணி, பாதி தண்ணி இல்லாம ஸ்பேஸ்ல வைக்கணும். ஸோ நிலத்துல வைக்கிற மாரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாரி வச்சிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ். மோஸ்ட் ஆஃப் வந்து மேல வந்து ஆக்ஸிஜன் வாங்கிட்டு தேவைப்படுறப்ப திருப்பி உள்ள போய்க்கும். ஸோ ரொம்ப அழகான ஃபிஷ். இதுக்கு ஃபுட்டு போடுறதுலேருந்து எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா, இது நமக்கு செட் ஆயிருச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியா வந்து நம்ம ஃபுட்டு போடலாம். நம்ம கையில வந்து வாங்கக்கூடிய ஒரு மீன் தான் இது. ஓகேவா? இது வந்து ரொம்ப ரேரு. நான் எடுத்து 3 மாசம் ஆச்சு. அதுக்கு முன்னாடிலாம் 1 வருஷம் ஆச்சு நான் எடுத்து. ஸோ கிடைக்கிறதே இல்ல. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். லாஸ்ட் டைம் வந்து ஒரு பீஸே பார்த்தீங்கன்னா 200 சம்திங் என்னமோ போட்டிருந்தேன். ஸோ பேர் வந்து 400. ஆனா இதில பார்த்தீங்க அப்படின்னா, பேரே வந்து 200 தான். ஓகேங்களா? ஒரு பேர் வந்து வெறும் ரூ. 200 தான். ஒரு பேர் வந்து ரூ. 200க்கு வந்து எங்கேயுமே கிடைக்காது. நான் குடுக்குறேன். நல்ல ஒர்த்தான பிரைஸு. இதுக்கப்புறம் வர்றதும் ரொம்ப டவுட்டு. ஸோ சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க. நான் முக்கியமா சொல்றது நெறைய இடத்துல பார்க்க முடியாது. நீங்க அப்புறம் வாங்கிக்கலாம்னு நெனச்சாலும் நமக்கு கிடைக்காத ஒரு வெரைட்டி தான் இப்ப நான் காட்டிட்டு இருக்கேன். எல்லாமே அப்படிதான் வரும். ஸோ சீக்கிரமா புக் பண்றது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ளூ டிராகன் மட் ஸ்கிப்பர். மட் ஸ்கிப்பர்ல வந்து நெறைய வெரைட்டி இருக்கு. ஸோ அதுல வந்து இது ஒரு வெரைட்டி. இது வந்து ரொம்ப அழகா இருக்கும். உங்களுக்கு நான் வீடியோலயே காமிப்பேன் பாருங்க. அவ்வளோ அழகா உடம்பு ஃபுல்லா புள்ளி புள்ளியா வந்து ஒரு லைட் ப்ளூ கலர்ல டாட் வந்திருக்கும். ஸோ அதுதான் இதுல ஸ்பெஷல். ஸோ ரொம்ப அழகான வெரைட்டி. இதுல என்ன ஸ்பெஷல்னா ப்ளஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, சைஸ் வந்து நல்லா பெருசா வந்திருக்கு. குறைஞ்சது ஒரு 2 இன்ச்ல இருந்து 4 இன்ச் வரைக்கும் 5 இன்ச் வரைக்குமே நம்மள்ட்ட சைஸ் இருக்கு. ஸோ சரிங்களா? மிக்ஸ் பண்ணி தான் சைஸ் இருக்கு. சைஸ் வந்து ஒர்த்து இந்த ரேட்டுக்கு. இதோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ளூ டிராகன் மட் ஸ்கிப்பர். ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆனா இதுல என்னன்னா, எனக்கு வெறும் 10 பீஸ் தான் இருக்கு. ஸோ இதோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, பீஸ் வெறும் ₹400 தான். ஒரு பீஸ் வெறும் ₹400. நீங்க கூகுள்ல எங்க வேணா செக் பண்ணிக்கோங்க. நம்ம பிரைஸ் வந்து நல்ல ஒர்த்தான பிரைஸா இருக்கும். ஸோ பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க. மெயினா வந்து ஷாப்புக்கு டைரக்ட்டா வரவங்களும் சரி, கால் பண்ணி புக்கிங் பண்ணிக்கோங்க. ஸோ அது பெஸ்ட்டு. ஏன்னா டக்குன்னு சோல்ட் ஆயிருது. ஸோ சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க. ஒரு பீஸ் வெறும் ₹400 தான். ஒரு பீஸ் வெறும் ₹400 தான். ₹400க்கு எங்கேயுமே கிடைக்காது. நல்ல சைஸ்ல இருக்கு. அது மெயினா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இது பார்த்தாலே தெரிஞ்சுக்கும். ஒரு மாரியா இருக்கும் இந்த மீனு. இதோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கேரி ரெட் டிராகன் கோபி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கோபி வெரைட்டியை சேர்ந்தது தான். சரிங்களா? ஆனா இது ஆக்சுவலா ஒரு ஈல் மாரியே இருக்கும். ஆனா ஃபேஸ் தாங்க இதுல வந்து ஸ்பெஷல். அதனால தான் ஸ்கேரின்னு சொல்றாங்க. ஸோ ஃபேஸ் பார்த்தா ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு மாரி பயப்படுற மாரியான ஒரு ஃபேஸ். ஒரு நெறைய எப்படி சொல்றேன்னா, நீங்க கூகுள்ல கூட அடிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிரும். எனக்கு சரியா சொல்ல வரல. ஆனா வந்து ஃபேஸ் உண்மையாவே பார்த்தீங்கன்னா, அப்படிதாங்க இருக்கு. இதுல ஒரு டிசப்பாயிண்ட் என்னன்னா, இதுல வெறும் 4 பீஸ் தாங்க இருக்கு. ஸோ வெறும் 4 பீஸ் தான் கிடைச்சது. கிடைக்கல. நெறைய இப்ப காட்டுற வெரைட்டி எல்லாமே நெறைய குவான்டிட்டி கேட்டேன். பட் கிடைக்கல. ஸோ இவ்வளவு தான் இருக்கு. ஓகேங்களா? வெறும் 4 பீஸ் தான் இருக்கு. ரொம்ப ரொம்ப ரேர். கூகுள்லயே எங்கேயாவது 1, 2 இடத்துல தான் பிக்சர்ஸே பார்க்க முடியுது. ஸோ எந்த அக்வாரியமும் பெருசா இது விக்கல. ஸோ இப்ப தான் வந்து வந்திருக்கு. ஸோ வந்த உடனே நம்ம ஷாப்புக்கு வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு ஃபிஷ் இது. சரிங்களா? நீங்க இதோட ஃபோட்டோ இப்ப வீடியோல காட்டுற ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூட கூகுள்ல போட்டு பாருங்க. ஸோ அத பத்தி நெறைய சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மள்ட்ட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 4 இன்ச்சுக்கு மேல தான் எல்லாமே சைஸ்ல இருக்கு. மொத்தம் 4 பீஸு. 4 பீஸும் ஒரு 4 இன்ச்ல தான் இருக்கு. இதோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் ₹800. ஒரு பீஸோட ரேட் வெறும் ₹800 மட்டும் தான். சரிங்களா? வெறும் ₹800க்கு எங்கேயுமே கிடைக்காத ஒரு ஃபிஷ்ஷ வெறும் ₹800க்கு நான் குடுக்குறேன். ஸோ சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க. வெறும் 4 தான் இருக்கு. அத மெயினா நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரேர். நீங்க நெறைய இடத்துல நீங்க பார்க்கவே முடியாது. எங்கேயுமே பார்க்க முடியாது. ஸோ ரொம்ப ரேரு. கிட்டத்தட்ட ஒரு 5 இன்ச்சுக்கு இருக்கு. சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க. வெறும் ₹800. ஒரு பீஸ் ₹800 மட்டும் தான். சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, லோச் வெரைட்டிலயுமே ஒரு இம்போர்ட்டட் டைப்ல எடுத்திருக்கேன். சரிங்களா? இது பார்த்தீங்க அப்படின்னா, ஜாவா லோச்சுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு மாவு மாரி. எப்படி சொல்றது? ரொம்ப சாஃப்ட்டா, தோல் இல்லாத மாரியான ஒரு லோச்சுங்க இது. ரொம்ப அழகா இருக்கு. இதோட வீடியோ நான் உங்களுக்கு கிளியரா வரும். அதிலேயே பார்த்துக்கோங்க. எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு கிளியரா காட்டுறேன். ஸோ ரொம்ப அழகா இருக்கு மீன். மீன் வந்து சூப்பரா இருக்கு. இதெல்லாம் எக்ஸாட்டிக் லோச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து நம்மள்ட்ட எப்பயும் போல ரெகுலரா வர சைஸ் தான். எப்படி ஒரு 2 1/2 இன்ச்சுக்கு கண்டிப்பா இருக்கும். எல்லாமே நல்ல குவாலிட்டியா இருக்கு. லோச்சுங்கிறது உங்களுக்கு ஆல்கே ஈட்டர். அழுக்கு வந்து திங்கிற மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல வந்து ஒரு இம்போர்ட்டட் லோச் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? இதுல என்கிட்ட வந்து ஒரு 20 பீஸ் தான் மொத்தமாவே இருக்கும். எல்லாமே லிமிட்டடா தான் குடுத்துருக்காங்க. லிமிட்டடா தான் கிடைச்சிருச்சு. நான் எக்ஸ்ட்ராவா குவான்டிட்டி போட்டேன். கிடைக்கல. இதோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, பேர் வெறும் ₹120. ஒரு பேர் வந்து ₹120 தான். இந்த பிரைஸ்க்கு எங்கேயுமே கிடைக்காது. நான் நெறையா மீனோட வெரைட்டில அதோட ரேட்லாம் போட்டிருக்கேன். ரேட்லாம் சொல்லியிருக்கேன். அந்த ரேட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது. நீங்க எங்க வேணா செக் பண்ணிக்கோங்க. ஸோ பெஸ்ட் பிரைஸ் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் பிரைஸ்ல குடுக்கறதுக்கு நான் பண்றேன். நீங்க சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த வெரைட்டிலாம் திருப்பி வர்றது ரொம்ப கஷ்டம். வர்றது டவுட் தான். சரிங்களா? இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ₹120 தான். ஸோ சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ரெட் பட்டீஸ். இது நெறைய பேருக்கு தெரிஞ்ச வெரைட்டி தான். இது நமக்கு ரெகுலரானா கொஞ்சம் ரேர் தான். பட் கிடைக்கக்கூடிய வெரைட்டி தான். இதோட சைஸ் நம்மள்ட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 இன்ச்ல இருக்கு. இது அதிகபட்சம் பெருசாவே வளராதுங்க. இது ஒரு 1 1/2 இன்ச் 2 இன்ச்சுக்குள்ளேயே முடிஞ்சிரும். இதோட ப்ரீடிங், இதோட ஆக்டிவிட்டி, இதோட கலரேஷன் எல்லாமே சூப்பரா இருக்கும். இது வந்து பிளான்ட் டேங்க்ல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு வெரைட்டி ரெட் பட்டீஸ். ஓகேங்களா? இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா, பேர் வெறும் ₹80 மட்டும் தான். ஒரு பேர் ₹80 மட்டும் தான். நல்ல பிரைஸ். நீங்க கூகுள்ல செக் பண்ணுங்க. எங்க வேணா செக் பண்ணுங்க. வெறும் ₹80 நான் தரேன்.
எங்கிட்ட இதுலேயும் வந்து ஒரு 15 பேர் தான் இருக்கும். ஸோ சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மிக்சர் கப்பீஸ். இது வந்து ஸ்டாக் இருந்துச்சு. ஸோ அதையும் காட்டிடுறேன். ஸோ மிக்சர் கப்பி இது எல்லாமே மிக்சரில் இருக்கும். செமி சைஸில் இருக்குது, செமி அடல்ட் சைஸில் இருக்குது. இது வந்து பேர் வந்து ரூ. 40 மட்டும் தான். வெறும் ரூ. 40 மிக்சர் கப்பீஸ். மொத்தமாக எடுத்து வளர்த்தி நம்ம ப்ரீடிங் பண்ண போகிறோம்னா கரெக்டாக சூட்டபிள் ஆகும். மெயினாக இதில் கண்டிஷன் பண்ணி இருக்கனால டெத் ரேசி வந்து கம்மியாக இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். சரிங்களா, நல்ல கண்டிஷன் பண்ணி வச்சிருக்கோம். யாருக்கா மொத்தமாக வேணும் எடுத்துக்கோங்க. பேர் வெறும் ரூ. 40 மட்டும் தான். நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பம்பிள் பீ கோபின்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு கலர் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப சின்னதாக இருக்குங்க. அந்த ரெட் படி சொன்ன பார்த்தீங்களா, அதை விட சின்னது. இது ஒரு 1/2 இன்ச்சுக்கு இருக்கும். இது அதிகபட்சமாக வளர்றதே ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச். அது வந்து ஏதோ ரேராக தான் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி வெரைட்டி. இது வந்து ஒரு பிளான்ட் டேங்க் வெரைட்டி. ரொம்ப சூப்பரான வெரைட்டி. நீங்கள் பம்பிள் பீ கோபின்னு வந்து போட்டு பாருங்கள் கூகுளில். சூப்பராக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு காட்டுறேன். இதனால் வீடியோலேயே காட்ட முடியலைங்க, அந்த அளவுக்கு குட்டியாக இருக்குது. இது வந்து ரொம்ப ரேர். சரிங்களா, பம்பிள் பீ கோபிங்கிறது ரொம்ப ரேரு. ரொம்ப அழகான வெரைட்டி. பிளான்ட் டேங்க்ல ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் மீன். சரிங்களா, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேர் வெறும் ரூ. 120. சரிங்களா, ஒரு பேர் வந்து 120 ருபீஸ் மட்டும்தான். இந்த ரேட்டு சூப்பரான ரேட்டுங்க. நான் எல்லாத்துக்குமே சொல்ல விரும்பல, பட் நம்மளோட ரேட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரேட்டில் வந்து நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் செக் பண்ணவே தேவையில்லை, நம்மளோட ரேட் கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து எல்லாமே ரேர் கலெக்ஷனு. சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. பேர் வெறும் ரூ. 120 மட்டும்தான். சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து டேனியோ நெல்லா அப்படின்னு சொல்லி ஒரு புது வெரைட்டிங்க. இது வந்து ஒரு டெட்ரா வெரைட்டி மாதிரி இது. ஓகேங்களா, இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக பாடி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ரொம்ப சின்ன மீன் தான். இது ஒரு 1/2 இன்ச்சு தான் வரும். உங்களுக்கு நான் வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக காட்டுறேன். இதுக்கு மேலே என்னால் காட்ட முடியல. ஸோ தெரிய மாட்டேங்குது தெளிவாக. இதை பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு தெரியுது. ஓகே, இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டேனியோ நெல்லான்னு வந்து நீங்கள் கூகுள் அடிங்க. இது நிறையா அக்வாரியமில் சேலே பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு ரொம்ப புது வெரைட்டி இது. சரிங்களா, இது எங்கேயுமே கிடைக்காத ஒரு வெரைட்டி. இதை பற்றி ஏதோ சவுண்டு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் வந்து நம்மளுக்கு இந்த ரேரான வெரைட்டி வந்து கிடச்சிருக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேர் வந்து வெறும் ரூ. 100. ஓகேங்களா, இது வந்து ரொம்ப ரேருங்க. நான் டெட்ரா திடீர்னு எடுத்திருக்கேன்லாம் சொல்ல வேணாம். இது ரேரான வெரைட்டிங்க நான் மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஸோ சீக்கிரம் கிடைக்காத வெரைட்டி தான் இது. ஓகேங்களா, இது வந்து ரொம்ப ரேரு. பேர் வெறும் 100 ருபீஸ் மட்டும் தான். சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர். இது வந்து ஜீப்ரா கிளவுன் பிளென்னி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஃபுல்லாக சொல்லணும்னா ஜீப்ரா கிளவுன் பிளென்னி கோபி வெரைட்டி தான். சரிங்களா, இது வந்து ரொம்ப ரேர், ரொம்ப அழகான வெரைட்டி. இது வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக காட்டியிருப்பேன். ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து ஒரு கோபி வெரைட்டி தான். இது எங்கிட்ட வெறும் 10 பீஸ் தான் இருக்குது. இது வந்து நம்மள்ட்ட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 இன்ச்சில் ஸ்டார்ட் ஆகி 1.5 இன்ச் வரைக்கும் நம்மள்ட்ட சைஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேவா, நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணன சைஸ் தான் வந்திருக்கு, ஃபிக்ஸ்டான சைஸில் வரல. ரொம்ப ரேரான கோபி வெரைட்டி. சூப்பராக இருக்கும். அந்த நான் காட்டின நிறைய கோபி வெரைட்டிஸ் எல்லாமே அழகாக இருக்கும். அதோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்கள் பிளான்ட் டேங்க்ல ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நார்மலாக வச்சு நான் தனியாக வச்சு வளர்த்துறனாலும் தாராளமாக வளர்த்திக்கலாம். ஓகேங்களா, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பீஸ் வந்து வெறும் ரூ. 300 எங்கேயுமே கிடைக்காது. ஒரு பீஸ் வந்து வெறும் 300 ருபீஸ் மட்டும்தான். ரொம்ப ரேர் கலெக்ஷன். நான் நிறையா விஷயம் காட்டியிருக்கேன், எல்லாமே ரேரு. ரேட் வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது. ஆனால் மற்றவங்களுக்கு பொதுவாக பார்க்கறவங்களுக்கு இது அதிகமாக தெரியும். பட் இந்த வெரைட்டி எக்ஸாட்டிக்ஸ் வெரைட்டியில் இது ரொம்ப சீப் ரேட். ஓகேவா, வெறும் ஒரு பீஸ் வந்து வெறும் ரூ. 300 மட்டும்தான். ஸோ சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. வெறும் 10 பீஸ் தான் இருக்குது. சரிங்களா, சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீடிங் மாலி. இது கொஞ்சம் ஸ்டாக் இருக்குது. ஸோ இது வந்து 30 பீஸ் ரூ. 100. சைஸ் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பெருசு. ஸோ கண்டிஷன் பண்ணியிருக்கு. வெறும் அதாவது 30 பீஸ் ரூ. 100. 30 பீஸ் 100 ருபீஸ் மட்டும் தான். ஸோ ஃபீடிங்க்கு, ப்ரீட் பண்ணுறதுக்கு, வளர்த்துறதுக்கு எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்கள் விருப்பம் தான். ஸோ 30 பீஸ் 100 நாம கொடுக்குறோம். முடிய போகுது. ஒரு பேட்ச் 2 பேட்ச் தான் வரும். ஐ மீன் 2 செட்டு தான் வரும். ஓகேவா, சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டிக்ஸ் வெரைட்டியில் பீகாக் பேஸ். இது வந்து ஒரு 6 இன்ச்சுக்கு மேலே இருக்குங்க. இந்த மொத்தம் கிட்ட ஒரு 4 பீஸ் வந்து லாஸ்ட் டைம் போட்டிருந்தால 4 பீஸ். ஸோ அது எல்லாமே சோல்டு. ஸோ இப்போ புதுசாக ஒரு 4 பீஸ் எடுத்திருக்கேன். இதுவும் அதே குவாலிட்டியில் அதே சைஸில் வந்திருக்கு. சூப்பராக இருக்குது சைஸ். மீன் வந்து நான் ஃபுட்டும் போட்டு பார்த்துட்டேன், உடனடியாக எடுக்குது. அதனால் ஃபீடிங் பற்றி நீங்கள் பயப்பட வேணாம். நீங்கள் ஃபுட்டு போட்டாலும் சரி, இல்லை மீன் போட்டாலும் சரி, சூப்பராக எடுக்குது மீன். ஓகேவா, இது ஒரு 6 இன்ச்சுக்கு மேலே இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து 1350 1350 ரூபா. ஓகேங்களா, ஸோ சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க. 6 இன்ச்சுக்கு மேலே கேரண்டியாக இருக்கும். நல்ல ஒரு குவாலிட்டியான பீகாக் பேஸ் இது. நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் போட்ட வெல்டெயில் ஜீப்ரா வந்து நிறைய புக்கிங் வந்துச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்காக நான் திருப்பி வந்து எடுத்திருக்கேன். அதே குவாலிட்டியில் அதே கலரில் எடுத்திருக்கோம். சரிங்களா, சைஸும் அதே சைஸ் தான். இதில் வந்து உங்களுக்கு ப்ரீடிங் சைஸே வந்துருச்சு. ஸோ மிக்ஸ் பண்ண சைஸில் தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பேர் வெறும் 80 ரூபா. இந்த இன்ஸ்டாகிராம்லாம் வரும்ல, ஸோ அந்த பீஸ் தான் இது. பேர் வெறும் 80 ரூபா. ஒரு பேர் வந்து 80 ருபீஸ் மட்டும் தான். ஓகேவா, ஸோ சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. சூப்பரான குவாலிட்டியில் அட்டகாசமாக வந்துருக்கு. சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ரேரான வெரைட்டிங்க. இது ஆக்சுவலாக ஒரு நார்மல் தான், ஆனால் வந்து இது ரேர். இது ஒரு பார்ப் வெரைட்டி. இந்த ஃபின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபின்னால தான் இது ரேர். அது எவ்வளோ அழகாக இருக்குது அந்த ஃபின். இன்னும் பெருசாகும் லென்த்து அந்த ஃபின்னு. ஸோ இது வந்து டிராப்டு ஃபின் பார்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு இம்போர்ட்டட் ஐட்டம் தான். நான் முக்கால்வாசி ஐட்டம் இம்போர்ட்டட் ஐட் பண்ணி வந்த ஐட்டம் தான். இது வந்து நல்ல சைஸில் இருக்குது, பரவாயில்ல. ரொம்ப பொடியாக இல்லாமல் ஓரளவுக்கு அதோட என்ன எப்படி சொல்கிறது, ஒரு ஆவரேஜான சைஸ் இருக்குமோ அந்த சைஸில் இருக்குது. இது வந்து டிராப்டு ஃபின் பார்ப்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பிளான்ட் டேங்குக்கும் அட்டகாசமாக இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேர் வெறும் 120 ருபீஸ் மட்டும்தான். நான் சொல்கிற ப்ரைஸ் நீங்கள் கூகுளில் எங்கே வேணால் செக் பண்ணுங்கள். நம்ம ப்ரைஸ் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. வெறும் 20 பேர் தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான மான்ஸ்டர் வெரைட்டி இது. சரிங்களா, கேட் ஃபிஷ்லேயே ரொம்ப பெருசாக வளரக்கூடிய ஒரு ஃபிஷ் இது. இது பேர் பார்த்தீங்கன்னா கூஞ்ச் கேட் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. நிறையா எக்ஸாட்டிக்ஸ் வளர்த்துறவங்களுக்கு இது தெரியும். இப்போ நம்மள்ட்ட இது ஒரு 10 பீஸ் கிடச்சிருச்சுங்க. எப்படியோ ரொம்ப நாளாக நம்மள்ட்ட கிடைக்காம இருந்த வெரைட்டி இப்போ நம்ம 10 பீஸ் எப்படியோ எடுத்துட்டேன்.
சைஸ் பரவாயில்ல, ரொம்ப சின்னது இல்லாமல் இந்த ரெட்டைல் மாதிரி சின்ன சின்ன சைஸில் வராமல் எல்லாமே ஒரு 2.5 இன்ச்சு ஸ்டார்ட் ஆகி ஒரு 3.25 இன்ச் வரைக்குமே இருக்குது. ஸோ குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே கிடையாது, சூப்பராக இருக்குது சரிங்களா. ஸோ நல்ல குவாலிட்டியில் நல்ல ஃபீடிங் எடுக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். இது வந்து ரொம்ப பெருசாக வளரக்கூடிய ஒரு வெரைட்டி சரிங்களா. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பீஸ் வெறும் 900 மட்டும்தான், ஒரு பீஸ் வெறும் 900 மட்டும்தான். நான் வேணால் சொல்கிறேன், நீங்கள் கூகுளில் போய் எங்கே வேணால் செக் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் 1800 தான் ஸ்டார்ட்டே ஆகுது. ஆனால் நான் வெறும் 900 கொடுக்குறேன். 900 எங்கேயுமே கிடைக்காது. ரொம்ப ரேரான கேட்ஃபிஷ் இது. ஸோ சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. நான் அடித்து சொல்கிறேன், இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது. வெறும் 10 பீஸ் தான் இருக்குது. சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க. அடுத்து பேரண்ட் சைஸ் மாலி. இது கொஞ்சம் ஸ்டாக் இருக்குது. இதில் வந்து நமக்கு பிளாக் ஒயிட் தான் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் வந்து பேர் 20 ரூபா தான் ஓகேங்களா. இதெல்லாம் பேரண்ட் சைஸ், உங்களுக்கு ப்ரீட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியான சைஸில் இருக்கிற மாலிஸு. இது யாருக்காக வேணாலும் புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் மாலி. லாஸ்ட் டைம் எடுத்தோம், நல்ல புக்கிங் வந்துச்சு. ஸோ அதனால் திருப்பி எடுத்துட்டோம். இதில் வந்து உங்களுக்கு மூன் டெயில் மாதிரி நிறைய மிக்ஸ் பண்ணி வரும் சரிங்களா. இது வந்து ப்ரீடிங் பேராகவே இருக்குது. பேர் வந்து ஜஸ்ட் 30 ரூபா மட்டும் தான். சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து ரெயின்போ ஷார்க். லாஸ்ட் பெண்டிங்கில் இருந்த மீன் தான் இது. ஸோ இது வந்து உங்களுக்கு நிறைய டைம் சொல்லியிருக்கேன், இது ஒரு ஆல்கை வெரைட்டி சரிங்களா. இது வந்து ஒரு நீங்கள் கம்யூனிட்டி டேங்க்லேயே விட்டுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது மீன் கூட வரதுனால விட்டுக்கலாம். ஆல்கை சாப்பிட்டு அது வாட்டு கிடக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பேர் வெறும் 80 ரூபா மட்டும் தான். ஒரு பேர் வந்து 80 ருபீஸ் மட்டும் தான். எங்கிட்ட ஒரு 4 பேர் தான் இருக்கும். ஸோ சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாட்டட் கேட்ஃபிஷ். நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இது பெண்டிங் ஸ்டாக் தான். ஸோ நம்மள்ட்ட இருக்கிற ஸ்டாக்கு எங்கிட்ட ஒரு 4 பேர் தான் தேடி எடுக்க முடியும். சைஸ் நல்லா இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பேர் வெறும் 100 ரூபா தான். ஒரு பேர் வந்து 100 ருபீஸ் மட்டும் தான். இது யாருக்காக வேணாலும் புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட், இது வந்து நம்மள்ட்ட இப்போ ஸ்டாக் வந்துருந்துச்சு. இதெல்லாம் இம்போர்ட்டட் ஃபுல் மூன்ஸு. ஸோ எல்லா கலரும் இருக்குது. வீடியோவில் முடிஞ்சளவு காட்டுறேன். ஸோ அதோட ஃபீமேல்ஸ் இதெல்லாம் இம்போர்ட்டட் ஃபீமேல்ஸ் எல்லாமே ப்ரீடிங் சைஸில் இருக்குது. இங்கேயும் கொஞ்சம் இருக்குது, பார்த்துக்கோங்க. இதெல்லாம் மேல்ஸு, இங்கே இருக்கிறது ஃபீமேலு. இது எல்லாமே உங்களுக்கு பேராகவே கொடுத்துடலாம். பேர் வெறும் 200 ரூபானே கொடுத்துடலாம். எல்லாமே ப்ரீடிங் பேர், அது வந்து நீங்கள் கவலைப்பட வேணாம் சரிங்களா. ஸோ கலரு சைஸ் பார்த்துக்கோங்க ஓகேவா. உங்களுக்கு எது வேணுமோ புக் பண்ணிக்கோங்க. பேர் ஜஸ்ட் 200 ருபீஸ் மட்டும்தான். ஓகே கைஸ், ஒரு வழியாக எல்லாத்தையுமே காமிச்சிட்டேன். சிலது ரொம்ப குட்டியாக இருக்கும், சிலது ரொம்ப பெருசாக இருக்கும். சில குட்டியாக இருக்கிற மீன் நிறைய என்னால் தெளிவாக காட்ட முடியல. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப குட்டி, ஆனால் வந்து அது ரொம்ப ரேர். நீங்கள் இந்த பிளான்டட் டேங்க்லாம் வச்சிருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும். ரொம்ப அழகான ஒரு வெரைட்டி. ஸோ இந்த சில மான்சே வெரைட்டி, மட் ஸ்கிப்பரு, அப்புறம் அது என்னது கோபி வெரைட்டி. ஸோ இது எல்லாமே நிறையா வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப ரேரான வெரைட்டி. ஸோ சீக்கிரமாக வந்து புக் பண்ணிக்கோங்க. நம்மளோட வாட்ஸ்அப் டீட்டெயிலாம் வந்து ஸ்க்ரீனில் வரும். அப்படி இல்லைன்னா நம்மளோட யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது ஓகேவா. அப்படி இல்லைனாலும் நம்ம டேரெக்டாக நம்பருக்கு கால் பண்ணி என்ன வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஆர்டர் கொடுக்குறது நம்ம வாட்ஸ்அப்பில் தான் ஓகேவா. இது போக நம்ம ஷாப்புக்கு வர அட்ரஸ் பார்த்தீங்கன்னா வீடியோவோட எண்டில் 2 விதமான அட்ரஸ் வழியாக நம்ம கொடுத்துருக்கோம், வீடியோவாகவே போட்டிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது வழி தெரியலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு கூட வந்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஸ்டாப் லொக்கேஷனும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் கூட டேரெக்டாக காமிச்சிரும். இது இல்லாமல் நம்ம ஃபிஷ்க்கு தேவையான எல்லா அசரிஸ் ஏட்டுச்சிட்டு அசரிஸும் பண்ணிருக்கோம். அது யாருக்கா வேணாலும் ஆர்டர் கொடுக்குறப்பவே இதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் லாஸ்ட்டாக சொல்லிக்கிறேன், முக்கியமாக இது எல்லாமே வந்து இதுக்கு அடுத்து பார்க்க முடியாது. ஸோ ரொம்ப வந்து ரேரான கலெக்ஷன்ஸு. இது வந்து நீ அடுத்து வேறு ஏதாவது ரேரில் தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர இந்த ரேரான ஃபிஷஸை நம்ம பார்க்க முடியாது. ஸோ பார்க்குறவங்க சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க. அடுத்த டைம் பார்த்துலான்னு விட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா எல்லாமே ரொம்ப லிமிட்டடாக தான் கிடச்சிருக்கு. நான் ட்ரை பண்ணிட்டேன், கிடைக்கல. லாஸ்ட் டைம் கூட சொல்லியிருந்தாரு, எல்லாமே 5-10 எடுத்தீங்கன்னா நாங்கள் எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிடைக்க மாட்டேங்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக இருக்குது. இது சுத்தமாக கிடைக்க மாட்டேங்குது. எப்படியோ நம்ம பிடிச்சி வாங்கியாச்சு ஓகேங்களா. இந்த கேட் ஃபிஷ்ஷு நிறைய விஷயம் இது எல்லாமே ரொம்பவே கிடைக்காத வெரைட்டி. அதனால வந்து இத்தனை டைம் சொல்கிறேன்னா அதிகமாக கிடைக்காது. ஸோ சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க ஓகேவா. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி தட்டுங்க. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா நம்ம கமெண்ட்ஸில் தட்டி விட்டு போங்க ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ இந்த எக்ஸாட்டிக் ஃபிஷ்ஷில் நமக்கு செட் ஆகாது அப்படின்னா வேறு ஏதாவது எக்ஸாட்டிக்ஸ் வளர்த்துற உங்கள் ஃபிஷ் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் இதை வந்து மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க. அடுத்து இன்னும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அடுத்து தென் பாய் ஃப்ரம் மேன், டேக் கேர். ஓகே கைஸ், நம்ம அட்ரஸ்க்கு வந்துட்டோம். அட்ரஸ்னாலே ஒரு மெயின் ஏரியா இருக்கணும் இல்லையா. அதனால் நம்ம கேஸ் ஸ்கூலில் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். கேஸ் ஸ்கூல்லேருந்து நீங்கள் வள்ளிமா ஸ்கூல் வரையா போகணும். அந்த போகிறதுல ஃபஸ்ட்டு ரைட் தான், ரொம்ப உள்ளெல்லாம் போகலாம். ஃபஸ்ட்டு ரைட் அந்த பக்கம் இருந்து வந்தீங்கன்னா பள்ளிமா ஸ்கூல் இருக்குல்ல, அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து லெஃப்ட் எடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போ நேராக வரீங்க, இதிலேருந்து லாஸ்ட்டு தான், எந்த லெஃப்ட்டு எந்த ரைட்டு கிடையாது, இதுலேருந்து லாஸ்ட்டு தான் சரிங்களா. நான் வந்து 2 லொக்கேட்டாக கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து கேஸ் ஸ்கூல் வழியாகவும், இன்னொன்று வந்து உஷா தேட்டர் எல்லாத்துக்கும் தெரியும். ரெண்டுமே மெயினான இடத்துல தான் நாங்கள் வழி கொடுத்துருக்கோம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. உஷா தேட்டர்லேருந்து அடுத்த ஒரு வீடியோ அடுத்த கிளிப்ஸ் வரும் உங்களுக்கு. இதுலேருந்து இப்போ லெஃப்ட்டு நல்லா பார்த்துக்கோங்க. எந்த லெஃப்ட்டுமே திரும்பலை, எந்த இதுவும் கிடையாது. கடைசியில் ஒரு 4 ரோடு தெரியும். அந்த 4 ரோடுனா சின்ன 4 ரோடு. அதுலேருந்து லெஃப்ட் வந்தீங்கன்னா முன்னாடியே லெஃப்ட் சைடு நம்ம ஸ்மைலி ஃபிஷ் ஸ்பாட் ஷாப் இருக்குது. அடுத்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த உஷா தேட்டர்லேருந்து போகிறோம். உஷா தேட்டர் எல்லாத்துக்குமே தெரியும், தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. உஷா தேட்டர்லேருந்து நம்ம ஸ்ட்ரைட் தான், அதாவது எந்த பக்கம் அப்படின்னா தாராபுரம் ரோடு இல்லாமல் காங்கேய ரோடு வழியாக ஸ்ட்ரைட்டாக போகிறோம். இதில் அப்படியே தான், எங்கே எந்த லைன்லையும் கட் ஆகணுன்ற அவசியமே இல்லை. ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கலாம் சரிங்களா. இங்கே ஒரு ஃபஸ்ட் லெஃப்ட் வந்துச்சுல, அது வழியாகவும் போகலாம். இந்த செகண்ட் லெஃப்ட் இருக்குல்ல, இந்த லெஃப்ட் வழியாகவும் போகலாம். நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம டேரக்ஷன் வந்து நம்ம சாப்பிட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேர்ட் லெஃப்ட் நம்ம சூஸ் பண்ணுறோம் சரிங்களா. தேர்ட் லெஃப்ட்லேருந்து போனாலே நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம சாப்பிட்டு போயிடும், சுற்றி வளைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த லெஃப்ட் நம்ம சூஸ் பண்ணுறோம். நல்லா பார்த்துக்கோங்க. முன்னாடி போர்டில் வந்து
முகமதியார் உண்ணாத வீதின்னு இருக்கும் சரிங்களா. அந்த சைடு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிடிசி தெரியும் உங்கள் எல்லாத்துக்கும். காங்கேய ரோடு சிடிசி பஸ் ஸ்டாப் அப்படிம்பாங்க. அந்த வழியாக வந்தாலும் அதுலேருந்து வந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக வந்துடலாம். இந்த இதை நோட் பண்ணிட்டீங்கன்னா வந்துடலாம். அதுலேருந்து வரும்போது உங்களுக்கு வந்து செகண்ட் ரைட் வரும் சரிங்களா. அப்புறம் இப்போ இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாகவே வரும், எந்த லெஃப்ட் ரைட்டும் இல்லை. இந்த கட்டிலேருந்து ஸ்ட்ரைட்டாகவே வரும். லாஸ்ட் வந்தோடனே நம்ம ஷாப்பு ரைட் சைடில் போர்டு போட்டு ஸ்மைலி ஃபிஷ் பட்டன் இருக்கும், நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிடும் இதான் நம்ம ஷாப்பு. ஓகேங்களா. இந்த 2 அட்ரஸையும் பார்த்துக்கோங்க, கரெக்டாக பார்த்து நம்ம ஷாப்புக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.